இஸ்ரேலின் நொக்வோ பகுதியில் அமைந்துள்ள தொழில்துறை வலயம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலை இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஈரான் இஸ்ரேலின் இன்று தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதலின் போது ஏவுகணை சிதறல்கள் நொக்வோ பகுதியின் தொழில்துறை ஒன்றில் வீழ்ந்ததில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள நியோட் ஹவோவ் தொழில்துறை வலயத்தில் உள்ள தொழிற்சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலிய தொலைக்காட்சி தகவலின்படி நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இந்த மீட்பு குழுவினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். குறித்த தொழில்துறை வலயத்தில் 40க்கும் மேற்பட்ட இரசாயன மற்றும் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் இருப்பதனால் நச்சு வாயுக்கள் வெளியேறக்கூடும் என்றும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய நிலவரத்தின்படி எவ்வித அபாயகரமான கசிவுகளும் ஏற்படவில்லை என இஸ்ரேலிய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தீ விபத்தினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ஏவுகணை தாக்குதலினால் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் சிறு காயங்கள் காரணமாக சிலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை தெற்கு ஈரானில் அமெரிக்காவின் F-15 ரக போர் வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அதில் பயணித்த ஒரு வீரர் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை தெற்கு ஈரானின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்கா வானூர்தி படைக்கு சொந்தமான F-15 வானூர்தியை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய அரச ஊடகங்கள் உரிமை கோரியுள்ளன. இந்த தகவல்களை BBC உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையில் வானூர்தி இருந்து ஒரு நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் வானூர்தியில் பயணித்த இரண்டாவது வீரரின் நிலைமை என்ன என்பது குறித்து இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. பிபிசியின் அமெரிக்கா கூட்டு நிறுவனமான CBS நியூஸிடம் கருத்து தெரிவித்த 2 அமெரிக்க அதிகாரிகள் காணாமல் போன வீரரை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வானூர்தியை சுட்டு வீழ்த்தியதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ள ஈரானிய பாதுகாப்பு படைகள் காணாமல் போன மற்ற வீரரை தங்களது படையினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் ஈரானிய அரச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஈரானின் ஹோமோஸ் நீரினை மூடிய பிறகு முதன்முறையாக பிரான்ஸ் நாட்டு சரக்கு கப்பல் ஒன்று அதன் வழியாக பயணித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடான பிரான்ஸை ஈரான் ஒரு எதிரி நாடாக கருதவில்லை என்பதையே இது காட்டுகின்றது என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஹோமோஸ் நீரினை வழியாக தமது கப்பல் பாதுகாப்பாக பயணிக்க அனுமதி கிடைக்கும் என பிலிப்பைன்ஸ் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் மற்றும் ஈரானுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் மிக பயனுள்ளதாகவும் நம்பிக்கையுடனும் அமைந்துள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரேசா லாரோசா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிலிப்பைன்ஸ் கொடியுடன் கூடிய கப்பல்கள், எரிசக்தி வளங்கள் மற்றும் பிலிப்பைன்ஸ் மாலுமிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தடையற்ற பயணத்தை வழங்க ஈரான் உறுதி அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.